வலதுசாரி மற்றும் இடதுசாரி. அரசியலிலும் சமூக வலைத்தளங்களிலும் நாம் அடிக்கடி கடந்து செல்லும் வார்த்தைகள் இவை. இதன் வரலாறு 1789ஆம் ஆண்டு நடந்த பிரெஞ்சு புரட்சியில் தொடங்குகிறது. நாடாளுமன்றத்தில் மன்னருக்கு ஆதரவான பழமைவாதிகள் வலதுபுறமும் மாற்றத்தை விரும்பியவர்கள் இடதுபுறமும் அமர்ந்தனர். இதில் இடதுசாரி சிந்தனை என்பது மாற்றத்தை அடிப்படையாக கொண்டது. சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை உடைத்து அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று இவர்கள் வாதிடுவார்கள். செல்வம் ஒரு சிலரிடம் மட்டும் குவியக்கூடாது, ஒடுக்கப்பட்டோரின் உரிமைகள் மற்றும் தொழிலாளர் நலனில் அரசு தலையிட்டு சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது இடதுசாரிகளின் கொள்கை. மறுபுறம் வலதுசாரி சிந்தனை என்பது தொடர்ச்சியை அடிப்படையாக கொண்டது. மாற்றம் என்பது மெதுவாகவும் தற்போதைய சமூக கட்டமைப்பிற்கு உட்பட்டும் இருக்க வேண்டும் என்பது இவர்களின் நிலைப்பாடு. சந்தை பொருளாதாரம் சுதந்திரமாக இயங்க வேண்டும், அதில் அரசின் தலையீடு குறைவாக இருக்க வேண்டும். மேலும் மரபு, கலாச்சாரம், தேசியம் மற்றும் தனிமனித ஒழுக்கங்களுக்கு இவர்கள் அதிக முன்னுரிமை அளிப்பார்கள். சுருக்கமாகச் சொன்னால், இடதுசாரி என்பது சமூக சமத்துவத்தையும் தீவிர மாற்றத்தையும் நாடும் சித்தாந்தம். வலதுசாரி என்பது பாரம்பரியத்தையும் தனிமனித பொருளாதார சுதந்திரத்தையும் பாதுகாக்கும் சித்தாந்தம். அரசியல் சட்டங்கள் இந்த இரண்டு சித்தாந்தங்களில் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டாலும் ஒரு சாமானியனுக்கான உண்மையான நீதி என்பது இயற்கை நீதியின் அடிப்படையில் மட்டுமே வழங்கப்பட முடியும். மேலும் இது போன்ற விளக்கங்களுக்கு உங்களின் சட்டக்கேள்விகளை ask.lawtamil.in என்ற நமது இணையதள முகவரியில் பதிவிடுங்கள். சிவில் அல்லது சிக்கலான கிரிமினல் வழக்குகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான சட்டத் தீர்வுகளை எளிமையான தமிழில் துல்லியமாக விளக்க நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சட்டவியல் உடன். நன்றி, வணக்கம்.